Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான பட் வெரி டேஸ்டியான சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நக்கெட்ஸுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 300 கிராம், மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சிக்கன் பீசஸ் எடுத்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் அண்ட் மசாலா எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக பேஸ்ட் பண்ண வேணாம், இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் பண்ணால் எனஃப். தென் கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லிலாம். நம்மளுடைய இந்த சிக்கன் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம நக்கெட்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு நக்கெட்ஸ் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பாமில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதர்வைஸ் நம்ம மோல்டு கூட யூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஷேப்பில் மோல்டு இருக்கோ அந்தந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் கிரம்ஸில் ஒவ்வொரு நக்கெட்ஸையும் டிப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். நம்ம எடுத்துருக்க இந்த 300 கிராம் சிக்கனுக்கு 18 to 20 பீசஸ் வரைக்கும் நக்கெட்ஸ் வரும். நம்ம சைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் வாங்குகிற ஃப்ரோசன் நக்கெட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது அப் டு 1 வீக் நம்ம இந்த நக்கெட்ஸை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக நம்மளுடைய நக்கெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டுக்கலாம். இதை ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். இப்போது ஆஃப்டர் 1/2 hour நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இப்போது நம்மளுடைய அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்க நக்கெட்ஸை ஒவ்வொன்றா ஆயிலில் ட்ராப் பண்ணலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் குக் பண்ணும்போது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் நக்கெட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஆயிலில் ட்ராப் பண்ணுங்கள். தென் இப்போது நல்லா ஒரு சைட் குக் ஆனவுடனே நெக்ஸ்ட் சைட் டர்ன் பண்ணுங்கள். 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சாக்கா பர்ன் ஆகிடும். சேம் டைம் நம்ம ஃப்ளேம் ஹையில் வைக்கும்போது உள்ளே இருக்க சிக்கன் குக் ஆகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணவுடனே ஒரு ஸ்டெய்னரில் போட்டு ஆயில் எல்லாமே ஸ்டெயின் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுடைய இந்த நக்கெட்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம், ஸோ தட் ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நக்கெட்ஸையும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஃப்ரீ டைமில் இந்த நக்கெட்ஸ் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்ம இந்த நக்கெட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 hour பிஃபோர் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய இந்த இஃப்தியாருக்கு பார்த்திங்கன்னா இந்த நக்கெட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு ரெசிபியாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சேம் டைம் குக்கிங் டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சேம் டைம் ரொம்ப சேஃபான ஃபுட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம நக்கெட்ஸு வெளியில் வாங்கி சாப்பிடும்போது பிரெட் கிரம்ஸோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும், சிக்கன் கம்மியாக இருக்கும். பட் நம்ம இந்த ப்ரொசீஜரில் செய்யும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நீங்களும் இந்த சிக்கன் நக்கெட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக்.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then don't forget to click the bell icon. Click all button also. Thanks for your time. I love you friends.